போக்குவரத்து ஊழியர் ஊதிய ஒப்பந்தம் குறித்த 2ஆம் கட்ட பேச்சு அடுத்த மாதம் 2வது வாரத்தில் நடத்தப்படும் என்று போக்குவரத்து துறை செயலர் பனீந்திர ரெட்டி தெரிவித்துள்ளார். அத்துடன் அரசின் பண உதவியை பெற்று அகவிலைப்படி உயர்வு வழங்க முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் என்றும் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். அரசு போக்குவரத்து கழகங்களில் 1.43 லட்சம் பேர் பணியாற்றி வருகிறார்கள். அவர்களுக்கான 14வது ஊதிய ஒப்பந்தம் முடிந்து 1 வருடத்துக்கும் மேலாகிவிட்டது. இதையடுத்து பல கட்ட போராட்டங்களுக்கு பிறகு ஊதிய ஒப்பந்தத்துக்கான முதல் கட்ட முத்தரப்பு பேச்சு சென்னையில் கடந்த ஜூலை 27ஆம் தேதி நடந்தது. முதற்கட்ட பேச்சுவார்த்தை முடிந்து 4 மாதங்கள் ஆகிவிட்ட நிலையில் தொழிற்சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் நடராஜன், ஆறுமுக நயினார் உள்ளிட்ட நிர்வாகிகள் சென்னை தலைமை செயலகத்தில் போக்குவரத்து துறை செயலர் பனீந்திர ரெட்டியை நேற்றைய தினம் சந்தித்தனர். போக்குவரத்து ஊழியர்களுக்கு முழுமையாக ஓய்வு கால பலன்களை வழங்க வேண்டும். டிரைவர், கண்டக்டர், D&C என நியமிக்காமல் 2 பணிகளுக்கும் தனித்தனியே ஊழியர்களை நியமிக்க வேண்டும். தனியார் பஸ்களை வாடகைக்கு எடுத்து இயக்குவதை கைவிட வேண்டும். வரவுக்கும் செலவுக்குமான வித்தியாச தொகையை வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து இந்த சந்திப்பு நடைபெற்றது. அப்போது ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தையை டிசம்பர் 2வது வாரத்துக்குள் நடத்த ஏற்பாடு செய்யப்படும் என்றும் ஓய்வு கால பணப்பலன் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் போக்குவரத்து துறை செயலாளர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். மேலும் அரசின் பண உதவியை பெற்று அகவிலைப்படி உயர்வு வழங்க முயற்சிகள் மேற்கொள்ளப்படும். வரவு செலவுக்கு இடையேயான வித்தியாச தொகை தொடர்பான கோப்பு அரசின் பரிசீலனையில் உள்ளது என்றும் சங்க நிர்வாகிகளிடம் போக்குவரத்து துறை செயலாளர் தெரிவித்து உள்ளார். புதிய ஊதிய ஒப்பந்த பேச்சு அடுத்த மாதம் 2வது வாரத்துக்குள் நடத்த ஏற்பாடு செய்யப்படுவதுடன் ஓய்வு கால பணப்பலன் அகவிலைப்படி உயர்வு வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக பனீந்திர ரெட்டி உறுதியளித்துள்ளது. போக்குவரத்து ஊழியர்கள் மத்தியில் பெரும் மகிழ்ச்சியையும் நம்பிக்கையையும் பெற்று வருகிறது. நண்பர்களே, அரசு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள என்னுடைய ஜெனிடா சர்ச் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.